நெகிரி செம்பிலான் சிரம்பான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஓம் சக்தி பங்காரு அடிகளார் மன்ற ஆடிப்பூர பெருவிழா இன்று கஞ்சி கலைய யாத்திரை ஊர்வலத்துடன் தொடங்கியது. இன்றைய தினம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடந்தன. அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் அக்னி சட்டி எடுத்து வந்து நேர்த்தி கடன்களை செலுத்தி அம்மனை வழிபட்டனர். முன்னதாக காலை நூற்றுக்கணக்கான சக்திகள் கஞ்சி கலையை ஏந்தியவாறு ஊர்வலமாய் வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு தாலாட்டு மற்றும் கும்மியாட்டம் என பக்தர்கள் விழாவை அமர்க்களப்படுத்தினர். ஊர்வலத்தை சக்தி பீட தலைவர் சக்தி கிருஷ்ணன் கோபால் முன்னிலையில் துவங்கியது. தொழில் விருத்தி அடையவும், குடும்பம் செழிக்கவும், மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கவும், நோயற்ற வாழ்வு வாழவும் சிறப்பு வழிபாடுகள் இன்றைய தினம் நடைபெற்றது என சக்தி கிருஷ்ணன் கூறினார். இவ்விழாவில் மாலை அணிந்து விரதம் இருந்த திரளான பக்தர்கள் உள்ளூரில் மட்டும் இன்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் கலந்து கொண்டனர். இத்திருவிழாவில் உச்சகட்ட விழாவாக எதிர்வரும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக பால்குட ஊர்வலம் காலை 10 மணிக்கு தொடங்கி லாபு ஜாலான் லாபு 10வது மைல் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் என்றும், இந்த மாபெரும் ஆடிப்பூர பெருவிழாவிற்கு மலேசிய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மன்ற தேசிய தலைவர் செந்தமிழ் செல்வர் ஓம் ஸ்பா தியாகராஜன் சிறப்பு வருகை தரவுள்ளார் என கிருஷ்ணன் மேலும் கூறினார். ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். நான் கிருஷ்ணன், சிரமன் மன்ற தலைவர். இன்று பார்த்தீங்கன்னாக்கா நிகழ்ச்சி பால் கஞ்சி கலையம் அக்னி சட்டி சிறப்பாக நடந்துச்சு. நிறைய மக்கள் கூடியிருந்தாங்க. அவங்கள வேண்டுதலை இந்த மன்றத்தில் வச்சுட்டு போனாங்க. இதே நிகழ்ச்சி வரும் 18ஆம் தேதி 8வது மாதம் 2 நாளில் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு நடைபெற இருக்கின்றன. அங்கே நிறைய பிரமுகர்கள்லாம் வராங்க. அங்கே அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வேண்டியதை அம்மா நடத்தி வைப்பாங்க. பால் ஏந்தி உங்கள் கைகளாலே பால் அபிஷேகம் செய்யலாம். ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். திருமணமாகி எனக்கு 4 வருடமாக பிள்ளை. ஓகேவா? அப்பொழுது இங்கே நான் அக்னி சட்டி எடுத்தேன். அந்த அக்னி சட்டி எடுக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு படபடப்பு இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எங்கள் அம்மா எனக்கு வழி கொடுப்பா அப்படின்னு. அந்த அக்னி சட்டி எடுக்கும் பொழுது இந்த மன்ற தலைவி ராதாகிருஷ்ணன் அவங்க தான் எனக்கு வழி காமிச்சாங்க. நீ போய் அந்த அம்மாட்ட கதறு அப்படின்னு. அந்த அம்மாட்ட நான் கதறி மறு மாதமே நான் கருத்தரிச்சேன். ஸோ அதனால் இந்த மன்றத்தில் இந்த அம்மாவோட சக்திக்கு என்ன மகத்துவன்றது எனக்கு தெரியும். இன்னும் நான் டெய்லி இந்த அம்மாவை மறக்காமல் மன்றத்துக்கு வர முடியலனாலும் வீட்டில் அந்த பூஜைகளை செஞ்சு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன். இன்றைக்கி என்னோட மகன், அவருக்கு 25 வயது. அவர் ஒரு சில காரணத்தினால டாக்டர் என்ன சொன்னார்னா, அவர் சச்சாட்டை தான் பிறப்பார், அப்படி உயிராக இருக்க மாட்டார், இருந்தாலும் சச்சாட்டை தான் பிறப்பார் அப்படின்னு ஒரு சில காரணத்தினால டாக்டர் சொன்னார். ஆனால் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி 3 வருஷம் சென்று பிறக்கக்கூடிய முதல் பிள்ளை அது தான். ஆனால் அம்மாவோட அருளால் அவர் நல்லபடியாக பிறந்து இன்றைக்கி 25 வயசு. அவர் ஒரு இன்ஜினியராக இருக்கார். ஆனால் 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களும் நல்லா இருக்கிறாங்க. என் பேர் புஷ்பராணி. மலேசியாவிலேருந்து பேசுகிறேன். அம்மாவோட வழிபாடு முறையில் 25 வருஷமாக இருக்கிறோம். என்னோட ரொம்ப நன்மை அடைஞ்சிருக்கிறது தான் அம்மாட்ட ஆடிப்புறம் கஞ்சி கலைகள் சக்தி மாலை எல்லா திருவிழாக்கும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்துட்டுருக்கோம். போயிட்டு பார்த்து அம்மா பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நல்லது நடக்கும். அந்த மாதிரி அம்மா வாக்கு கொடுத்தாங்க முதல்ல. அதே மாதிரி எல்லாமே நடந்து வந்துருச்சு. இத்தனை வருஷத்துக்கு அம்மா என் மகனை ரொம்ப படிக்க முடியாமல் ரொம்ப இதாக இருந்தார். அப்புறம் அம்மா சொன்னாங்க, நான் போகிறேன், டிகிரி வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் மகனை, கவலைப்படாத, நீ போயிட்டு வரேன். அதே மாதிரி அவர் படிக்க தெரியாமல் தான் இருந்தார். ஆனால் அம்மாவோட அலுவலகத்தில் அவர் படித்து ஒரு டிகிரி வரைக்கும் ஒரு வாத்தியார் வேலை செய்கிறாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. 30 வருஷமாக நான் அம்மாவை வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் சார். 30 வருஷமாக நாங்கள் நல்லா இருக்கிறோம். எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. மக்கள் மனமுகம் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. எனக்கு 2016 எனக்கு கல்யாணத்தில் காரணி அம்மா தான். மகரம்மானால தான் மகரம் ஆசீர்வாதப்பட்டு பிறந்த பிள்ளை இது. மகன் நினச்ச தேதியில் எனக்கு கல்யாணம் நடந்தது. 3ஆம் தேதி 3ஆம் மாதம். அம்மா என் லைஃப்பில் நிறைய அற்புதம் இடத்தில் கொடுத்துருக்காங்க. 2003 எனக்கு கர்ப்பப்பை கேன்சரு.
கேன்சரில் 4வது ஸ்டேஜ், கேன்சர் வந்து 4வது ஸ்டேஜ். அப்போ ஆரம்பத்தில் இங்கே மருந்து கொடுத்தாங்க, நல்லா ஆகலை. அப்புறம் நான் அம்மாக்கிட்ட போனேன். அம்மா மருந்து சொல்லி ஒரு 3 வாரம் தான் அம்மா சொன்ன மருந்து சாப்பிட்டேன். அந்த மருந்து சாப்பிட்டு 3 வாரத்தில் எனக்கு கேன்சர் குணமாயிடுச்சு. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.